பிரம்மாண்ட கும்பாபிஷேக விழாவுக்காக தயாராகி வரும் அயோத்தியில் காவல் தெய்வமாக பார்க்கப்படும் பால ஹனுமன் கோவில் குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தரும் தகவல்களை பார்க்கலாம். ஆன்மீகத்திலையும் அரசியல்லையும் ஓயாது பேசப்படக்கூடிய அயோத்தி மாநகரம் பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவுக்கு தயாராகி வருது. சரையூ நதிக்கரையில சாரையா மக்கள் செல்ல ராமநாமம் நம்மள ஹனுமன் கடிக்கு அழைத்து செல்லுது. ஆகஸ்ட் 2020 பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்கு அயோத்தியில அடிக்கல் நாட்டினார். அவர் நேரடியா அந்த தளத்துக்கு போயிடல, நாம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தான் முதல்ல வந்தார். இது ஹனுமன் கடி. இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் முதன் மரியாதை ஹனுமனுக்கு தான். இந்த நகரத்துடைய காவல் தெய்வமாக ஹனுமன் கருதப்படுகிறார். அந்த பணி என்பது ராமரே அவருக்கு இட்ட பணி என்று கருதப்படுகிறது. இந்த கோவில் என்பது ஹனுமன் அயோத்தி நகரத்துக்கு வந்து வாழ்ந்த வாழ்விடமாக கருதப்படுகிறது. இங்கே தான் 10ஆம் நூற்றாண்டில் உருவான ஹனுமன் கடி கோவில் அமைந்திருக்கிறது. இந்த 76 படிக்கற்கள் ஏறி இந்த கோவிலுக்கு நம்ம போலாம் வாங்க. ராம பக்த கோஷத்துக்கு மத்தியில படிகள் ஏறி போனா அழகாக காட்சியளிக்குது பெருமாளின் தச அவதார ஓவியங்கள் வண்ண மாடங்கள் என அழகுற காட்சியளிக்கக்கூடிய கோவில்ல பால ஹனுமானாக காட்சியளிக்கிறார் ஆஞ்சநேயர். இதற்கு நம்ம திருக்கோயில்கள் எல்லாம் துவஜஸ்தம்பம் பார்த்திருப்போம். இது இந்த திருக்கோயிலுடைய விஜயஸ்தம்பம். ஆஞ்சநேயர் வெற்றியை தரக்கூடிய கடவுளாக பக்தர்களால் வணங்கப்படுகிறார். இது இந்த திருக்கோயிலுடைய வெற்றி கொடி விஜயஸ்தம்பம். அஞ்சனை மடியில அமர்ந்திருக்கக்கூடிய பால ஹனுமான தரிசித்தவர்கள் எல்லாம் பால ராமனை பார்க்க போவதா சொல்றாங்க. அத்தனை ஆர்வமா நாமளும் போலாம்.